இதில் நம்ம செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சடனாக லைட் எல்லாம் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆனோடனே அங்கே ஒரு ஸ்க்ரீனில் ஏக்குக்கும் வானுக்கும் மேரேஜ் ஆகும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டு காமிப்பாங்க. அவங்க ரெண்டும் ஹாப்பியாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏக்கு அங்கேருந்து ஒரு பொக்கை எடுத்துகிட்டு ஏக்கு வருவாங்க. வந்து வான்கிட்ட ஐம் சாரி, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நம்ம மறுபடியும் சேர்ந்து இருக்கலாம். அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு, நீ ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற? பட் ஏக் சொல்லுவான், எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, எனக்கு உன்னோட சேர்ந்து வாழணும். வான் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை. அங்கேருந்து பிளங்க்கு கூப்பிட்டுட்டு வா நம்ம இங்கேருந்து போகலாம், இப்போ நீ என் கூட வரப்போறியா இல்லை நீயும் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறியா? ஏக்கோட ஃப்ரெண்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் ஏக்குக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது? நீ யார்? நீ ஏன் இதுக்கு இடையில வர்ற? நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, இதிலலாம் நீ தலையிடாத. நான் ஏக்கோட ஃப்ரெண்டு, பிளங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நானுமே ஏக்குக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பிளங்க் கையுமே போட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு செகண்ட் வான் பிளங்க்கு ஒரு முறை அப்படி பார்க்குறாங்க. உடனே பிளங்க்குக்கு மைண்டில் ஓடுது, அச்சச்சோ இவன் நம்மளையும் போட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பிளங்க் இது எதையுமே விருப்பப்பட்டு செஞ்சுருக்க மாட்டா. அவள் இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ணுறா, அது எனக்கு தெரியும். வான் சொல்கிறாங்க. ஏக் அங்கே தடுத்து, வான் ப்ளீஸ் வான், என்னை விட்டு போகாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உடனே வான் சொல்கிறாங்க, இருக்க முடியாதுன்னா என்ன மீனிங்? நீ என்ன சாக போறியா அப்படின்னு சொல்லவும் ஏக்கும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். சரி அப்போ போ, என்ன நினைக்கிறியோ அதையே செய் வான் அப்படி சொல்லிடுறாங்க. ஏக்கு இதை கேட்டுட்டு இருக்க முடியல. உன்னோட நியூ லவ் பிளங்க்கு தானே, அதனால தான் நீ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற. உனக்கு இன்னுமே கோபம் அதிகமாகிடுது. எனக்கு எல்லாமே தெரியும், யார் அந்த பர்சன் தெரியும், நான் யாரை மேரேஜ் பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என்னால் எப்போவுமே உன்னை லவ் பண்ண முடியாது. பிளங்க்கு பக்கம் திரும்புகிறாங்க. என் கூட வராதா இருந்த வா, இல்லைன்னா இங்கே இருந்துக்கோ அப்படின்ட்டு வானும் கிளம்புறாங்க. வான் கிளம்புனதுமே பிளங்க்கும் அங்கேருந்தே கிளம்பிடுறாங்க. வீட்டில் 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. பிளங்க் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் பேசணும். பட் வான், எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ இருந்து நீ இப்படிலாம் நடிக்க ஆரம்பிச்ச? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை வான். இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஏக்குக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி நான் கேட்கல. எப்போ தான் நீ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவ? ஏன் உன்னோட ஹாப்பினஸை நீ பார்க்க மாட்டேங்கிற? உன்னோட ஃபீலிங்ஸை ஏன் நீ மதிக்கவே மாட்டேங்கிற? அதுக்கு அகைனாகவே நீ ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, உன்னோட ஹாப்பினஸை மட்டும் நீ ஃபஸ்ட்டு பாரு, நீ அதை ஏன் கேட்கவே மாட்டேங்கிற? பட் பிளங்க் சொல்கிறாங்க, நான் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? இது எல்லாம் தான் என்னோட யோசனையாகவே இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, நான் 100 டைம் சொல்லிட்டேன், என்னால் ஏக் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது. நான் ஏக்கு டைவர்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பட் இதே கஷ்டத்தோடு நான் எப்போவுமே இருந்துருவேனோ அப்படின்னு எனக்கு தோணுது. சொல்கிறாங்க, நான் அப்படி சொல்லலை, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, உன்னால் பொறுமையாகவே இருக்க முடியாதா? நீ என்ன அவ்வளோ ஈஸியாக ஏக்க சாகுன்னு சொல்லிடுற? இது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு தெரியும், நானும் அமைதியாக தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு எவ்வளோ பொறுமையாக நான் ஏக்கிட்ட சொல்லிட்டேன். பட் அதை அவன் கேட்குறதாகவே இல்லை. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணட்டும்? இப்படியே பொறுமையாக சொல்லிகிட்டே இருந்தேன்னா இதுவே ஏக்குக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணுறேன் வான்னு சொல்கிறாங்க. பிளங்குக்கும் ஆமாம் சரிதான்ல அப்படின்னு தான் தோணுது. ஓகே, எனக்கு புரியுது. போதும் பிளங்கு, இதை பற்றி நீ இனி பேசாத, இதில் நீ தலையிடாத. உண்மையாவா? சீரியஸாவா அப்படின்னு பிளங்க் சொல்கிறாங்க. இது உன்னோட வேலை இல்லை. சரி ஓகே, எனக்கு புரியுது வான், சாரி. இனிமேல் உன்னோட லைஃப்பில் நான் எப்போவுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். பிளங்க் ரொம்ப சோகமாகவே சொல்கிறாங்க. சரி, நீ இப்போ என்ன நினைக்கிறியோ அதை பண்ண. வான் போயிட்டு பிளங்கை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பிடிச்சி வச்சு ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. பிளங்க் சொல்கிறேன், வான் வேணாம் வான், ப்ளீஸ் ஸ்டாப், நான் இதை கேட்கல, இது எனக்கு வேணாம், தயவு செஞ்சு நிறுத்து. வான் சொல்கிறாங்க, நீ தானே கேட்ட, உனக்கு தெரியுதா நம்ம பண்ணுறது இதெல்லாம் தப்பு, இதிலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகணும். பிளங்க் அப்படி சொல்கிறாங்க. பட் வான், இது எதுவுமே எனக்கு தப்பாக தெரியலை சொல்லிட்டு அகைனுமே கிஸ் பண்ணுறாங்க. பிளங்க்கு தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க, இல்லை வான் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல நம்ம வான் விடுவாங்களா, அவங்களுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அகைன் பிடிச்சி தடுத்து நிறுத்துகிறாங்க நம்ம பிளங்க்கு. என்ன வான், நீ என்ன இப்படி செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுற கேட்குறாங்க வான்கிட்ட. வான் சொல்கிறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண, நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன்னா நீ என்ன கேட்டாலும் பண்ணுறதா சொன்னேன். சரி உனக்கு இப்போ என்ன தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும் பிளங்க், நீ மட்டும்தான். அகைன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் அதிகமாகவே போகவும் பிளங்க், இது என்னால் முடியவே முடியாது வான், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், ஆல்ரெடி நம்ம லைனை வந்து ரொம்பவே கிராஸ் பண்ணிட்டோம், போதும், இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. வானுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. மறுநாள் காலையில் பிளங்க் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தாங்கன்னா ஏக் மெசேஜ் பண்ணுறான், மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏக் அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. பிளங்க்குமே அவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் சொல்கிறாங்க. நீ ஏன் ட்ரிங்க் பண்ணுற, நீ ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா, அகைன் வான் கிட்ட சண்டை போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க நம்ம பிளங்க்கு. என்ன நினைக்கிறேன்னா சீக்கிரம் வேறு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏக்கு என்ன சொல்கிறான்னா, நீ அப்படி மட்டும் பண்ணாத, வான் எப்போவுமே உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. உண்மையாக வான் வந்து உன்னை லவ் பண்ணுறா ரொம்ப அதிகமாகவே, எப்போவும் உன்னை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கவும் பிளங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்லை நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். பட் ஏக் சொல்கிறேன், எனக்கு ரொம்பவுமே பொறாமையாக இருக்குது, நீ வந்த பிறகு எனக்கு ஒரு சான்ஸ் வான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இப்போ புரியுது வானுக்கு நான் தேவையே இல்லைன்னுட்டு. எல்லாம் நினைக்காத, நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலை ஏக், வான் உன்னை தானே லவ் பண்ணுறா, இப்போவும் பண்ணுறா. 13 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன் வானோட ஸ்மைல் பண்ணுறாங்க, சிரிக்கிறது, அழுகிறது எல்லாமே நான் இப்போ தான் பார்க்குறேன். 13 வருஷமும் வான் எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா. போனதுக்கப்புறம் வான் அவங்க போகிற இடம்லாம், அவங்க ஸ்கூலு, வீடு, எல்லா இடமும் உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. நான் உன்னை தொலைச்சிட்டேன் ரொம்பவுமே மிஸ் பண்ணி ரொம்பவுமே அழுதாங்க. அப்போல்லாம் நான் தான் கூட இருந்தேன், நான் எப்படியும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் உன்னை எப்படியாட்டு கண்டுபிடிச்சி தருவேன்னு சொல்லிட்டு. பட் என்னால் அதுவுமே முடியலை. 4 மணிக்கு எப்போவுமே எழுந்துப்பாங்க, ஏன்னா அந்த 4 மணிக்கு தான் நீ அவளை விட்டுட்டு போன. அதை இப்போ வரைக்குமே அவங்களால ஏற்றுக்க முடியலை, மறக்க முடியலை வானால். இப்போவும் அந்த டைம் வந்தனா ஸ்டன் ஆகி அப்படியே எழுந்துப்பாங்க. எல்லாத்தையுமே பிளங்க்கு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறான். இதெல்லாம் கேட்டதும் பிளங்குக்கு கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியாக கூட அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா பிளங்க் வந்து அங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அகைன் அவங்க வேறு லைஃப்பை தேடி பார்க்க போயிடுவாங்க. பட் அந்த சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலையிலே இருந்தது ஃபுல்லாகவே வான் தான். ஸ்கூலு, வீடு, எங்கே போனாலுமே வானுக்கு பிளங்க் ஞாபகம் தான் இருக்குது. அதனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ தான் புரியுது வான் நம்மளை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிளங்க் அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி நான் போகிறேன். உடனே கேட்குறான், நீ இப்போ எங்கே போகிற. நான் வந்து வானை பார்க்க போகிறேன். பட் இந்த டைம் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். பரவாயில்ல, நான் வானுக்காக எதையுமே பண்ணுவேன். இப்போ எனக்கு உடனே அவளை பார்க்கணும். அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக தேடுறாங்க வான் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் அங்கே டாக்டர் ரூமுக்கும் வர்றாங்க. அங்கே தான் வான் படுத்துருக்குறாங்க. பிளங்க் கதவை திறந்துட்டு உள்ளே வர்றாங்க. அந்த சத்தம் கேட்டதுமே, நான் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன்ல, நீ ஏங்க வந்தீங்க.
உள்ளே வரும்போது டோரை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? உனக்கு தெரியாது இது பிளங்க் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிளங்க் சொல்கிறாங்க, இது உன்னோட வீடு இல்லை, இங்கே யார் வேணாலும் வருவாங்க, டோரை தட்டிட்டு தான் வரணுன்ட்டு எதுவும் கிடையாது. உனக்கு தூங்கணும், உனக்கு ப்ரைவேசி வேணும், உனக்கு தூங்கணுன்னா நீ வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. இந்த ரூம் டாக்டர்ஸோட ரூம் மட்டும்தான், உனக்கு யார் இங்கே பெர்மிஷன் கொடுத்தது? பிளங்க் சொல்கிறாங்க, யாரும் இல்லை, நானாக தான் இங்கே வந்தேன். ஏன் லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி நீ என்னை கூட்டிட்டு இங்கே வந்திருக்கிற, எனக்கு யாரும் பெர்மிஷனும் கொடுக்க தேவையில்லை. வா வீட்டுக்கு போகலாம். நேற்றெல்லாம் நான் தனியாகவே தூங்கிட்டேன், இன்றைக்கி உன் கூட சேர்ந்து தூங்கணும்னு நினைக்கிறேன். ஆன் லைட்டாக சிரிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? நீ எப்போ உன்னை பற்றிலாம் யோசிக்க மாட்டியே? இல்லை, இனி நான் நம்மளை பற்றி மட்டும் யோசிக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு பண்ண ப்ராமிஸை நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் உனக்கு வேணும்னா என்னை மொத்தமாக தர்றேன், எடுத்துக்கோ. என்ன பிளங்க் சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவங்க ஃபீலிங்ஸை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்க்கலாம்.